காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் தேரோட்டத்தை ஒட்டி நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ள நிலையில் ஆம்புலன்ஸ் ஒன்றும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்துக் கொண்டதாக களத்தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். துரை, எவ்வளவு நேரமாக அந்த இடத்துல இதுபோன்ற சூழல் நீடிக்கிறது? காவலர்கள் பணியில இருக்காங்களா? என்ன நடக்குது? வணக்கம். உலக புகழ்பெற்ற அத்திவரதர் எழுந்தருளிய இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோள் பிரம்மோற்சவமானது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து இந்த உற்சவத்தில் காலையிலும் வெவ்வேறு வாகனங்களை பக்தர்களுக்கு வரதராஜ பெருமாள் காட்சியளிப்பார். இந்த நிலையிலே இந்த பிரம்மோற்சவத்தினுடைய 7ஆம் நாளான இன்று இந்த முக்கிய நிகழ்வாக திருத்தேரோட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த திருத்தேரோட்டத்தை ஒட்டி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வரக்கூடிய இந்த திருத்தேரோட்டத்தை ஒட்டி இந்த தற்காலிகமாக இந்த மாநகரனுடைய புறநகர் பகுதிகளிலே 5 தற்காலிக பேருந்து நிறுத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டு இந்த போக்குவரத்து நெரிசல் எதுவும் ஏற்படா வண்ணம் தொடர்ந்து ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே கோடை விடுமுறையை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களிலும் சொந்த ஊர்களிலிருந்தும் ஆங்காங்கே இந்த திருத்தேரை காண்பதற்காக வரதராஜ பெருமானை தரிசிப்பதற்காக அங்கங்கே வந்திருந்த பக்தர்களால் தற்போது கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாநகருடைய முக்கிய வீதிகள் வழியாக திருச்சியில் வலம் வரக்கூடிய நிலையிலே அங்கங்கே இந்த போக்குவரத்து நெரிசலானது கடுமையாக ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருந்தாலும் கூட அங்கங்கே சாலைகளே அங்கங்கே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாகனங்களால் மாநகரினுடைய பல்வேறு பகுதிகளில் இந்த கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு அங்கங்கே ஸ்தம்பித்து போயிருக்கிறது. இந்த நிலையில இந்த 108 வாகனங்கள் கூட செல்ல முடியாத ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாநகருடைய முக்கிய பகுதிகளிலே இந்த போக்குவரத்து நெரிசலின் காரணமாக பொதுமக்கள் கடும் அவதிகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன்.